செவ்வாய்க்கிழமை ஒரு நாளாக அல்ல, ஒரு சக்தி நிலையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த சக்தி மனித ஆத்மாவை செயலுக்கு அழைக்கும் ஒரு அடிப்படை அதிர்வு. ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் உடலின் இயக்க சக்தியை ஆள்கிறது. இரத்த ஓட்டம், தசை இயக்கம், எலும்பு உறுதி, நரம்பு தூண்டல், முடிவு எடுக்கும் வேகம், இவை அனைத்தும் செவ்வாய் கட்டுப்பாட்டில். செவ்வாய் பலவீனமான ஜாதகங்களில் மனிதன் உள்ளுக்குள் தெரிந்தாலும் வெளியில் செயல்பட முடியாமல் நின்று விடுகிறான். அதையே வாழ்க்கை தடையென்று அனுபவிக்கிறான். சித்தர்கள் இந்த நிலையை கிரக தோஷம் என்று அழைக்கவில்லை. அவர்கள் சொன்னது உடலுக்குள் அக்னி நினைவு அடைந்துவிட்டது. இந்த அக்னி மூலாதாரத்தில் பிறக்கிறது. அதே அக்னி மணிப்பூரகம் வரை எழும்பும்போது மனிதன் தன் வாழ்க்கையை முன்னெடுக்கிறான். இந்த அக்னியை சித்தர்கள் குமார அக்னி என்று குறிப்பிட்டார்கள். குமார அக்னி என்பது வயதல்ல, அது ஆத்மாவின் இளமை, செயலுக்கு தயார் நிலையில் இருக்கும் ஆத்ம நினைவு. இந்த அக்னி முழுமையாக எழும்பினால் கர்மம் கட்டுப்பாட்டை இழக்கிறது. முருகன் இந்த அக்னியின் முழு வெளிப்பாடு. அவர் ஒரு வழிபாட்டு உருவம் அல்ல, அவர் ஆத்மா செயலாக மாறும் தருணம். அதனால்தான் முருகன் எப்போதும் இளையவன். வேல் ஒரு ஆயுதம் அல்ல, வேல் ஒரு உள்நிலை, தாமதமில்லாத தீர்மானம், பயத்தோடு சரி செய்யாத நேர்மை. வேல் இறங்கும் இடத்தில் கர்மம் துண்டிக்கப்படுகிறது. அறிவியல் பார்வையில் செவ்வாய்க்கிழமை மனித உடலில் அட்ரினல் சிஸ்டம் அதிகமாக செயல்படுகிறது. இந்த அமைப்பு பயம், சண்டை, தப்பித்தல், முடிவு இவற்றை நிர்வகிக்கிறது. இந்த அமைப்பு சீராக இயங்கினால் மனிதன் பயத்தை செயலாக மாற்றுகிறான். இயங்கவில்லை என்றால் அதே பயம் வாழ்க்கை முழுக்க தடையாக மாறுகிறது. முருகன் மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் போது மூச்சின் ஓட்டம் ஒழுங்குபடுகிறது. மூச்சின் ஓட்டம் நரம்பு மண்டலத்தை ஒத்திசைவடையச் செய்கிறது. நரம்பு மண்டலம் ஒத்திசைந்தால் ஆத்மா உடலுடன் ஒன்றாக செயல்படுகிறது. இதையே சித்தர்கள் அக்னி எழுதல் என்று குறிப்பிட்டார்கள். ஜோதிடம் செவ்வாயை வானில் பார்க்கிறது. சித்தர் செவ்வாயை உடலுக்குள்ள பார்க்கிறார். அறிவியல் செவ்வாயை நரம்பு செயல்பாடாக பார்க்கிறது. இந்த மூன்றும் ஒரே உண்மையை வேறு மொழிகள்ல சொல்லுகின்றன. செவ்வாய்க்கிழமை இந்த மூன்றும் ஒரே நேரத்துல இணையும் நாள். அதனால்தான் இந்த நாளில் மனித ஆத்மா சாதாரண நாளை விட அதிகமாக உணர்வடைகிறது. ஆத்மா உணர்வடையும் தருணத்தில் கர்மம் எதிர்ப்பை சந்திக்கிறது. கர்மம் எதிர்ப்பை சந்தித்தால் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. முருகன் கருணை காட்டுவதில்லை, அவர் செயலுக்கு அழைக்குகிறார். தீர்மானம் எடுத்தவனுக்கு அவர் உடனே பதில் தருகிறார். செவ்வாய் வானில் இல்லை, முருகன் கல்லில் இல்லை. அவை மனிதன் தன் பயத்தை தாண்டும் தருணத்தில் உள்ளுக்குள் வெளிப்படுகின்றன. அந்த தருணமே முருகன், அந்த இயக்கமே செவ்வாய், அந்த மாற்றமே ஆத்ம சக்தி.